ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி சின்னஞ்சிறுகளே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்து கருணாண்ட அப்பாட்ட போய் சும்மா எப்படி இருக்கிறீங்க மாமா, உடம்பெல்லாம் சோமா என்ன மாதிரி, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, நீங்கள் முதல் நிறையவே யோசிச்சுட்டு இருந்தீங்க கருணாவை பற்றி, இப்போ நான் கருணாவை எல்லா விதத்துலேயும் இருந்து காப்பாற்றிக்கிட்டு தான் வாரேன், நான் உங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே செய்கிறேன் மாமா என்ற மாதிரி இந்து போய் அவங்களோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அவங்களோட அப்பாவும் சொல்லுவார், எனக்கு கருணாவுடைய இருக்கணுமென்ற ஆசை இந்து. என்னென்னு சொன்னால் நான் அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவனும் என்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நான் கிருபாவையும் மற்றவனையும் தான் நிறையவே பார்த்துக்கிட்டது, இவன் மேலே அன்பு காட்டினா அவங்களுக்கு விளங்கிடுமெண்டும் நான் தயங்கி இவனை ஒதுக்கி வச்சு ஒரு வேலைக்காரன் மாதிரியே வச்சுட்டேன், இனி என்றாலும் என்னோட மகனோட நான் இருக்கணும், அவனுக்கும் அனாதை என்ற ஒரு உணர்வு வரக்கூடாது என்று சொல்லி அவங்களோட அப்பா சொல்லுவாங்க. அப்போ அங்கால போய் இந்து என்ன கருணாக்கு சொல்லுவாங்கண்டா சரியாண்டி போட்டு போயிடுவாங்க. அங்கால கருணாட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி மாமா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், அவருக்கு கால் இல்லாமல் ஒரு பெயினாக இருக்குது, நீ தான் போய் என்ன செய்யணும்னு சொன்னால் கால் மசாஜ் பண்ணி விடணும், அவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீ தான் ஸ்டே பண்ணணும், அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்ற மாதிரி இந்து சொல்லுவாங்க. அப்போ கருணா சொல்லுவார், ஏதோ இதுக்கு முதல் இவா தான் இங்கே எல்லா வேலையும் செய்த மாதிரியும் ஐயாவை பார்த்துக்கிட்ட மாதிரியும் பெரிய பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறான், நான் தான் இவ்வளோ காலமும் ஐயாவை பார்த்துக்கிட்டேன், நான் நீ இப்போ தான் அவரை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஐயா ஐயான்னு சொல்கிறேன், அவரை நான் உன்னை அப்பாண்டு கூப்பிடணுமென்று சொன்னேன், நான் எப்படி கூப்பிட சொன்னேனோ அப்படியே கூப்பிடு சரியா ரெண்டு மாதிரி சொல்லுவான். அண்டு நக்கலாக சொல்லி போட்டு அப்போ கருணா சொல்லுவார், இங்கே பாருந்தோ, நான் உன்னை விட ஐயாவில் நிறைய பாசம் வச்சுருக்கேன், அதாவது அப்பாவில் நிறைய பாசம் வச்சிருக்கிறேன், அவரை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன், நீ புதுசாக சொல்லித்தான் அவரை பார்த்துக்கணுமென்ற அவசியம் இல்லை என்ற மாதிரி சொல்லுவார். அப்போ இந்த மனசுக்கு யோசிப்பாங்க, தாய் என்ன தந்தை மகன் என்ற உறவே உறவண்டே தெரியாமலே இவ்வளோத்துக்கு நீ அவரை பார்த்துருக்குற, நாளைக்கு அவர் தான் உன் அப்பான்னு தெரிஞ்சால் நீ எப்படி தான் நினைப்பியோ தெரிய, அப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரியலை என்ற மாதிரி மனசுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கால போய் ஐயாட்ட போய் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க மாமா, இன்றைக்கு கருணா தான் உங்களை பார்த்துக்க போகிறாரு, உங்களோடையே இருக்க போகிறான்னு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கருணா செய்வேன், நீங்கள் இவனை எங்கேயும் விட்டுடாதீங்க, இங்கேயே வச்சுருங்க என்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்போ கருணா சொல்லுவார், சரி சரி நட எனக்கு எந்த வேலையை பார்க்க தெரியும் என்ற மாதிரி கருணாவும் சொல்லுவார். இப்படி தான் இந்த வாரத்துக்கான எபிசோட் போனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.